அடுத்ததாக நேற்று உச்சநீதிமன்றம் விசாரித்த மிக முக்கியமாக நமது நேயர்களும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்த அந்த கரூர் சம்பவத்திற்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதோடு சேர்த்து தமிழக அரசு பதில்வாதங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் சார்பிலும் சில வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. அவற்றையும் சேர்த்து விசாரித்து கொண்டார்கள். இந்த வழக்கில் விசாரணையின் சமயத்தில் தான் நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு தான் இதை விசாரித்தது. நாம் நமது நிகழ்ச்சியில் எழுப்பிய அத்தனை கேள்விகளையும் நேற்று உச்சநீதிமன்றம் கேட்டது. சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை விசாரிக்க முடியும், ஏன் விசாரித்தார்? நேற்று நிறைய வழக்கறிஞர்கள் அவங்க தாவேக சார்பில் கோபால் சங்கர நாராயணன் வாதிட்டார், மூத்த வழக்கறிஞர் அரியாம சுந்தரம் வாதிட்டார். விக்டிம்ஸோட ரிலேட்டிவ் சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு ராகவாச்சாரி வாதிட்டார். இன்னொரு விக்டிம் சார்பில் வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் வாதிட்டார். இதில் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு நான் ராகவாச்சாரி வாதத்தை தான் சொல்லுவேன். கோபால் சங்கர நாராயணன் ரொம்ப எலோக்வெண்ட்டாக பேசினார். அவர் பேச ஆரம்பித்த உடனே அவர் பேச வேண்டியதையெல்லாம் நீதிபதிகள் பேசினார்கள். சிங்கிள் ஜட்ஜி எப்படி இதை விசாரித்தார்? அதுக்கு வாங்க. இந்த வழக்கில் என்ன பிரேயரு? பொதுக்கூட்டங்களுக்கு ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும். இந்த பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான வழக்கு ஏற்கனவே மதுரையில் ஃபைல் ஆச்சா? ஆச்சு. அது என்னாச்சு? அதை சென்னைக்கு மாற்றிட்டாங்க. அப்போ இவர் ஏன் இதை எடுத்தார்? அதாங்க மயிலாடு தெரியல. கரூர் எங்கே வரும்? மதுரையில் வரும். மதுரையில் விசாரித்தாங்களா? விசாரித்தாங்க. அப்போ சென்னையில் ஏன் இவர் விசாரித்தார்? அதான் சார் எங்களுக்கும் தெரியல. மீண்டும் மீண்டும் நீதிபதி அதிலேயே இருந்தார். வாதாடி அத்தனை வழக்கறிஞர்களிடம் அதைத்தான் கேட்டார். பிரேயர் என்னன்னு படிங்க. அரசு தரப்பில் வாதிடும்போது அவர்களை நீதிமன்றத்தை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான வழக்கு மதுரையில் இல்லை, சென்னையில் அப்படின்னாங்க. சென்னையில் யார் ஃபைல் பண்ணியிருக்கிறது? தாவேக தாங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று சொன்னதும் அரியாம சுந்தரம் நாங்கள் அப்படி எதுவும் ஃபைல் பண்ணலை, இந்த சம்பவத்திற்கு முன்பு தொடரப்பட்ட வழக்கு அது. சம்பவத்திற்கு முன் நாங்கள் கூட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டபோது நீதிமன்றம் சில நிபந்தனைகளை சொன்னபோது எல்லாருக்கும் நாங்கள் இந்த நிபந்தனைகளை நீங்கள் விதிங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் விதிக்கிறீங்க என்று நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னோடனே வில்சன் அவராக மாட்டி விட்டார் கவர்மெண்ட். மதுரை நீதிமன்றம் இதே வழக்கை விசாரித்த போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கே, நீங்கள் அங்கே போய் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று வில்சன் சொன்னதும் சரி அப்போ இந்த சிங்கிள் ஜட்ஜி இதை எதுக்குங்க விசாரித்தார் இருக்கேன். நான் அவர் அந்த திரு லட்சுமி நாராயணன் சிறப்பாக வாதாடினார் என்று சொன்னேன்ல, ரொம்ப அழகாக சில வாதங்களை எடுத்து வைத்தார். ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் 30ஆம் தேதி ஃபைல் ஆகுது. மதியம் 2 மணிக்கு ரிட் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. 3 மணிக்கு தான் பெட்டிஷனே டெஸ்பேச் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் டிஜிபி கிட்ட இந்த லெட்டர் கிடைக்குது. ஆனால் 4 மணிக்கு தீர்ப்பை சொல்லி முடித்து விட்டார்கள். இதை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் எடுத்து சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா அப்படின்னதும் ஒரு கோபால் சங்கர நாராயணன் மற்றும் அரியாம சுந்தரம் அண்டு ராகவாச்சாரி ஆகியோர் வாதிட்ட போது இந்த மாதிரிங்க நைட்டு 8-7:30 மணிக்கு இன்சிடெண்ட் தொடங்குது. நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கெலாம் வேகமாக இறப்புகள் எண்ணிக்கை தெரிந்து விட்டது. நைட்டு பூரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 4 மணிக்கு கிரிமேஷனே முடிச்சிட்டாங்க. குறைஞ்சது அவர் அதை சொல்லலை, பட் ஜென்ரல் அது ஜட்ஜஸ்க்கு தெரியும். ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது இட் வில் டேக் 2 hours. போஸ்ட்மார்ட்டம் என்னன்னு தெரியல, எப்படி பண்ணுவாங்க தெரியல. உடம்புல ஒவ்வொரு பார்ட்லேருந்து சாம்பிள் எடுக்கணும், ஓகேவா? ஸ்கின் கலரு, நெயில்குள்ளே எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். பிரெயின், ஹார்ட் எல்லாத்துலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்குறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நார்மலி ஒரு டேபிள் தான் இருக்கும். எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை. வின்சன் உதவியாளர்கிட்ட கேட்டுட்டு மில்லாட் அங்கே பக்கத்தில் ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது, அங்கிருந்து மருத்துவர்களை நாங்கள் வர வைத்து இரவு முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்தோம். மாநாடுக்கு என்ன எல்லாருமே ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் காலியாக இருக்குன்னு நம்ம ஒரு செய்தி விவாதிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபாரன்சிக் மெடிசின் வேக்கண்ட்டாக இருக்குது. ஃபாரன்சிக் டாக்டர் வேக்கண்ட்டாக ஃபாரன்சிக் போஸ்ட் இருக்குது, ஆனால் ஃபாரன்சிக் டாக்டர் தூக்கி இருமலுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறையில் போட்டு பேசியிருந்தோமா? அங்கே எப்படியா நைட்டு 1 மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க? இதில் இவங்க மாட்டிக்குவாங்க. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி க்ரூஷியல் திங். அவங்க மூச்சு திணறி இருந்தாங்களா, இதான் கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்கில் எவனாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணானா, இல்லை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தனை விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொருவினானா? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அல்லது மின்சாரம் தாக்கி இறந்துருக்கிறார்களா? இது எதில் தெரியும்?
மயக்க மருந்து எது மூக்கில் வச்சுட்டு கீழே விழுக வச்சுட்டு அப்புறம் கழுத்தில் நிறுத்தி கொண்டார்களா? இது எதில் தெரியும்? போஸ்ட்மார்ட்டத்தில். எப்படிப்பா 41 பாடியை நைட்டே முடிச்சு காலையில் இது பண்ணீங்க? இதுக்கு எப்படியா பண்ணீங்கன்னு கேட்டால், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மிட் நைட்டு கேம், அதனால என்ன டேபிளை தூக்கிட்டு வந்தாராமா அவரு என்று வில்சன், இதுதான் வின்சனின் வாதம். இன்னொரு அரசு சார்பாக இன்னொரு வழக்கறிஞர் ஒரு வாதாடினார். இங்கே பாருங்க, இவ்வளோ நடந்திருக்கு, விஜய் அங்கே போகவே இல்லைன்னு. இந்த பாருங்க, அது இங்கே கேஸ் இல்லை. நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்கிற? இன்னொன்று டேபிள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சார், அதுக்கு பதிலே சொல்ல, கடைசி வரைக்கும் சொல்ல. டாக்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, டேபிள் இல்லாமல் என்ன நிலத்துலையா போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க? ஏன்னா இன்னொன்று, அரசு மருத்துவமனையில் கூட ஒரே நேரத்தில் 40 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியா இப்போ வந்து மாற்றி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உபகரணங்கள்லாம் வேணும்ல சார், ஒரு பாடி ஒரு நேரத்தில் இல்லையா? அப்போ எப்படி பண்ணீங்க? இதிலே மாட்டிக்கிட்டாங்க. இது கோர்ட்டு இதில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கேட்குறாரு அவர், ராகவாச்சாரிட்ட தான் கேட்குறாரு, எங்கே சொல்லியிருக்கீங்க நீங்கள் நைட்டு போஸ்ட்மார்ட்டம்னு சொன்னால் அவர் எடுத்து படிக்கிறாரு. இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு போஸ்ட்மார்ட்டம் நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு காலைல 4 மணிக்கு முடிச்சிட்டாங்க சார், ஏன் அவ்வளோ அவசரமாக இருக்கிறீங்க? அதுக்கு வில்சன் சொல்கிற பதில், உறவினர்கள் எல்லாம் எங்களுக்கு உடலை கொடுங்கள் என்று முறையிட்டார்கள், அதனால் நாங்கள் செய்தோன்னு வில்சனை பேச விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், ஜட்ஜஸ் தினம் வாட் இஸ் ஹேப்பனிங். இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும்போது உடலை வாங்க மாட்டோன்னு தான் உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி ஒரு தினுசாக உருட்டுறாங்க பார்த்தீங்களா? சரி, அப்படியே இருந்தாலும் எல்லாரும் கேட்டால் உடனே கொடுத்துட்ற அளவுக்கு நீங்கள் பெரிய மனசுக்காரங்களா? இன்னொன்று, கேட்டு கதறி போராட்டம் நடந்தாலும் கொடுக்கக்கூடாதுமா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எப்படிமா கொடுக்க முடியும்? போஸ்ட்மார்ட்டம் ப்ராப்பராக பண்ணாமல் எப்படி கொடுப்பீங்க? இது இன்வெஸ்டிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் பேஸ் டாக்குமெண்ட்டாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உறவினர்கள்லாம் கேட்குறாங்கிறதுக்காக இஷ்டத்தை கொடுத்துருவீங்களா? இது ஒரு ரீசனா? இன்னொன்று, நைட்டு ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுமதி இருக்குது. இன்னும் அது கேட்கல. இன்னைக்கு நீ அவங்களுக்கு தெரியும் பர்மிஷன் இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் பண்ணலான்றதுலாம் தட் இஸ் ரூலு. அது பண்ணலாம். பாடி ஏன் அவங்க இமீடியட்டாக டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசணும்னு நினைக்கிறேன். தொடக்கத்தில் கவர்மெண்ட் பயந்துருச்சு. டெத்து 2ன்னாங்க 4ன்னாங்க, நைட்டு 12 ஆச்சு. டப்புன்னு 1 மணி நேரத்தில் 35-40ன்னு தொட்டோன்னே ஆடிட்டாங்க. இவங்க கவனம் பூரா விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதில் இருந்தது. சென்னைக்கு வீட்டுக்கு திரும்பி விட்டார்னு தெரிந்தது. அப்பாடி திருப்பு இங்கிட்டு பிளேட்டை என்று சொன்னேன்ல நான் நம்ம நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. அதனால தான் சரி முட்டி டப்புன்னு போஸ்ட்மார்ட்டம். திரும்பவும் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருந்தா அது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்குமா சார்? 15 நாள் கழித்து விஜய் வீட்டை விட்டே வெளியில் வராமல் இருந்தே இன்னும் விஜய் அவர்களுக்கு சிம்பத்தி இருக்கிறதே. நேராக போய் நான் தான் சொல்கிறேன் இல்லைம்மா, அரசியல்மா. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு பேசியிருந்தார், கரூருக்கு சென்றால் விஜய் உயிருக்கு ஆபத்து. அரசியல் தானே. 41 பேர் நீங்கள் தான் கொன்னீங்க எடப்பாடி சொல்கிறாரு. உங்களோட நிர்வாக சீர்கேட்டால் தான் 41 பேர் செத்தாங்க. தமிழனை தலைகுனி விட மாட்டேன்ட்டு முதல்வர் சொல்கிறாரு. 41 பேர் செத்தவன் தமிழன் இல்லையான்னு கேட்குறாரு. இப்படி அரசியல் பண்ணுவோம். நான் உங்ககிட்ட தானேங்க பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுத்தேன். என் மக்கள் 41 பேரை கொண்டுட்டீங்கன்னு திருப்பி இருந்தால் என்ன இருக்கும்? அந்த குடும்பத்தோட ரோட்டில் உட்காந்துருக்கணும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் சார், அப்போவே அரசு பயந்துருச்சுன்ற அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் போயிருந்தாலும் தொற்றுக்க பயந்துருப்பாங்க சார். எப்படிமா தொட முடியும்? இல்லை, கல்லால் அடிக்கிறது ஏதோ ஒன்று கூட சொல்கிறேன். கல்லாலெல்லாம் அடித்தா வாங்கணும் மல்தி. உயிர் போய் உட்காந்துருக்கா, இன்னும் ஒரு கல் அடி வாங்க மாட்டீங்களா? லீடு தானே நீங்கள். அப்போ அங்கே போய் என் மக்களோடு நான் சாலையில் அமர்றேன்னு சொல்லியிருந்தா என்ன இருந்திருக்கும்? வேற மாதிரி. உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷாக்கு. வீடியோ போடலான்றதுக்கே 4 நாள் ஆகுது. உங்களுக்கு போகலாமா வேணாமன்றது முடிவு பண்ணுறதுக்கு 12 நாள், போகிறதுக்கு இன்னொரு 10 நாள். அந்த வீடியோலேயே ஆடியோ இருந்தால் அவனுக்கு அவன் பிரச்சனை. கேட்க முடியும், நோட்ஸ் எடுக்கணுமே. நான் ஆடியோ இன்க்ரீஸ் பண்ணி ஆடியோ எடிட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி போட்டாங்க. இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு ஆடியோ தான். நம்ம தான் வந்த உடனே பார்த்தோமே. ஸோ இதை யூஸ் பண்ணியிருந்துக்கணும் நீங்கள். ஸோ நான் சொல்வது போல் அன்றைக்கி இரவு அரசு பயந்துச்சுன்னா தான் அன்றைக்கி ஏற்கனவே சொன்னேன் இல்லை, சிஎம் ஆடிட்டார். என்ன இப்படி பண்ணிட்டேன். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திரு ராகவாச்சாரி வாதிடும்போது கூடுதலாக அவர் சொன்னது ஒன்று என்னவென்றால், விசாரணை ஆணையத்தை இது போன்ற ஒரு வினோதமான வழக்கை நீங்கள் பார்க்க முடியாது. நள்ளிரவில் விடிய காலையில் 1:30 மணிக்கு முதல்வர் விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். விசாரணை ஆணையம் அமைக்கிறார். ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கிறது. அவர் விக்டிம் சார்பாக தானே வாதாடுறாரு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக அரசு அலுவலகங்கள் இயங்காது. ஆனால் அன்று விசாரணை ஆணையத்துக்கான அரசாணை வந்தது. சரி, இப்போதுதான் ஆணை வந்திருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே விசாரணை ஆணையம் என் வீட்டு வாசலில் நின்று விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இவ்வளவு வேகமான ஒரு விசாரணை ஆணையத்தை நான் எங்கும் பார்த்ததில்லை. இந்த ஆணையம் விசாரணை இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அதிகாரிகள் அரசின் மீது தவறில்லை, காவல்துறையின் மீது தவறில்லை, ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட யார் மீதும் தவறில்லை என்று பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி விசாரணை ஒழுங்காக நடக்கும் என்று அவர்கள் வாதிட்டார்கள்.
அரசு தரப்பில் சிங்வியும் வில்சனும் மீண்டும் மீண்டும் வாதிட்டது என்னவென்றால், தமிழகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் அஸ்ரா கார்கே விசாரிக்கும் போது உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவர் என்ன சாதாரண அதிகாரியா? அஸ்ரா கர்க் சிபிஐயில் பணியாற்றியவர் அவர். சிபிஐயில் பணியாற்றியவர். அவர் எப்படிப்பட்ட அதிகாரி தெரியுமா? அப்பப்பா 8 நீதிமன்றங்கள் அவரை சிறப்பு அதிகாரியாக நியமித்திருக்கிறது. அவரை நியமித்த பிறகும் உங்களுக்கு சந்தேகமா? தேவையில்லாமல் சிபிஐ விசாரணைக்கு கோருகிறார்கள் என்று இவங்க வாதிடும்போது அவங்க எதிர் தரப்பில் தாவேக தரப்பில் இவங்க இப்படி பேசுகிறதாங்க எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது. பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒன்றும் நடக்கலை, கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி விசாரணை சரியாக நடக்கும் அப்படின்றதுக்கு திருப்பி இவங்க அஸ்ரா கர்க் மீதே சந்தேகமா? அப்படி தான் நீ வாதிட்டாங்க. சிங்வியும் அதான் வாதிட்டார். அஸ்ரா கர்கை சிறப்பு அதிகாரியாக நியமித்த நீதிமன்ற தீர்ப்புகளின் ஒரு பட்டியலை அதை வந்து சிங்கி கொடுத்து பாருங்கள். இவ்வளோ கோர்ட்டு சொல்லியிருக்கு. அவரை விட உங்களுக்கும் சந்தேகமா அவர் மேலே? சஜ்ஜை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், சந்தேகம் தானே. அவங்க இப்போ நோஸ் கட் பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்கும். இறுதியாக இன்னொரு விக்டிம் சார்பில் வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வாதிட்டார். ஒரே பாயிண்ட் தான், நச்சுன்னு போட்டு போயிட்டார். பாதுகாப்பு கொடுத்தோம்னு சொல்கிறாங்களே, ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்துருந்தானே ஒரு போலீஸ்காரராவது செத்துருக்கணும்ல, போலீஸ் ஏதாவது செத்தாங்களான்ட்டு கேட்டாருப்பா. ஏன் சாகலை தெரியுமா? ஒருத்தருமே அங்கே இல்லை. அப்போ எப்படி பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும்? டிஜிபி அண்டு அமுதா 500 போலீஸ்ன்னு சொன்னாங்களா, இங்கே 600 போலீஸ்னாங்க. வில்சன் எடுத்து அதே லிஸ்ட்டை படிக்கிறாரு. அவங்க எல்லா ஸ்டாண்டர்டாக ஒரு லிஸ்ட் அடித்து எல்லோரும் காப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு ஐஜி, ஒரு டிஐஜி, 2 எஸ்பி, 2 வரிசையாக. அப்போ இங்கே 500ன்றாங்க, அங்கே 600ன்றாங்க. 600 ஆகிடுச்சு. அடுத்து மறுபடியும் போனால் 700 மாதிரி 700 ஆகிடும். கூட்டிகிட்டே போவாங்க. ஸோ இறுதியாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வில் பாஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். கெஸ்ஸிங் பை தி மூட் ஆஃப் தி கோர்ட், தே நோ சம்திங் இஸ் நாட் ரைட். கோபால் சங்கர நாராயணன் படிக்கும்போது இந்த சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜோட தீர்ப்பை விலாவரியாக படித்தார். இந்த மாதிரி இரவோடு இரவாக தாவேக தலைவர் ஓடிவிட்டார், ஒருவர் கூட அங்கே இல்லை, இது பொறுப்பற்ற செயல், பிரதமர் குடியரசுத் தலைவரே இதற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள், மனம் வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் அரியாம சுந்தரம் சொன்னார், நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, இது போல் நீதிமன்றம் சொல்கிறது எங்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம், நீங்கள் அதில் ஒரு பார்ட்டியாக இருந்தீங்களா? நான் இன்றைக்கி சொன்னேன்ல, வெர் யூ பார்ட்டி தேர், வி ஆர் நாட் அ பார்ட்டி. அப்புறம் இப்படி இது போக இன்னொரு டெக்னிக்கலான ஆஸ்பெக்டுக்குள்ளே போனாங்க. மெட்ராஸில் எனி ஹைகோர்ட்ஸில் ஜெனரல் ரிட்டு, கிரிமினல் ரிட் ரெண்டும் தனித்தனி, ஓகேவா? கிரிமினல் ரிட்டுக்கென்று தனி சட்டம், ஜெனரல் ரிட்டுக்கென்று தனி சட்டம். கிரிமினல் மேட்டர்ஸை ஜெனரல் ரிட் விசாரிக்க முடியாது, ஜெனரல் ரிட்டு கிரிமினல் மேட்டர்ஸை விசாரிக்க மாட்டாங்க, ஓகேவா? அந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்னு கேட்டது ஜெனரல் ரிட், இட்ஸ் நாட் அ கிரிமினல் ரிட். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு கேட்குறது கிரிமினல் ரிட். அன்னைக்கு அந்த உத்தரவு போட்ட 3ஆம் தேதி மதுரையில் கிரிமினல் ரிட்டு, ஜெனரல் ரிட்டு ரெண்டையும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா அங்கே சிபிஐக்கு வேணும்னு கேட்டு ஒரு 2-3 பெட்டிஷன் இருந்துச்சு. அப்புறம் இந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும்னு ஒரு 2-3 பெட்டிஷன் இருந்துச்சு. அது தொடர்பான வழக்கு சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஜட்ஜு இதை கேட்குறாங்க, இது கிரிமினல் ரிட்டா ஜெனரல் ரிட்டான்னு கேட்குறாரு. இல்லைங்க, இது கிரிமினலு அப்படின்ன உடனே இது எப்படி கிரிமினல் ஆகும்? எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்கிறது எப்படி கிரிமினல் ஆகும்? அதை ஏன் இவர் விசாரித்தார் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். முடிச்சுட்டு அந்த விசாரணையெல்லாம் முடிகிற தருவாயில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ப்ரேயரை தவிர எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாங்கன்ட்டாங்க. ப்ரேயர் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறாங்க என்றார். தாவேக தரப்பில் கோபால் சங்கர் நாராயணன் ப்ரேயராக என்ன வைக்கிறாங்கன்னா, எஸ்ஐடி நடக்கட்டும், அந்த எஸ்ஐடியை ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வை செய்ய வேண்டும். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கென்று விசாரணை நடத்துவதற்கு எந்த அதிகாரியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். தாவேக ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்காம எஸ்ஐடி கேட்டுச்சு? மத்திய அரசுக்கிட்ட போய் சிக்கிக்க வேணாம், சிக்கிக்க வேண்டாம் என்பதல்ல, சிபிஐ விசாரணை கேட்டால் போச்சு பாஜக கூட கூட்டணி என்று. இதுக்கு எவ்வளோ அஞ்சுறாங்கன்னு தெரியுதா? அந்த திமுக பண்ணுற நரேட்டிவ்க்கு. இது அந்த சொந்த கட்சிக்காரன் அடினா அவர்கள் எழுதி கொடுத்த மனு அரசியல் தற்கொலை. காலாகாலத்துக்கு அந்த ஆவணம் நின்று பேசும். அவங்க தொண்டர்கள் மன்னிச்சுட்டு போகலாம், அரசியல் பார்வையாளர்கள் ஒருபோதும் இதை மன்னிக்க மாட்டார்கள். இப்போ ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியுதா? அப்போ கரூருக்கும் போகணும், ஆனால் கரூருக்கு போகும்போது எவனும் பைக்கு கொண்டு வந்து வண்டி கீழே விட்டுறக்கூடாது. அதுக்கு ரொம்ப வந்தானே அட்டிங்க சார், நான் பத்திரம் போயிட்டு வரணும், இன்சிடென்ட் எல்லாம் போயிட்டு வரணும்.